நற்கருணை நாதரே என் துணையாக வாருமே. 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 மாறாத பாசம் வைத்தேன் வேளை துணையாக வாருமே. என் துணையாக வாருமே. மனம் திறந்து பேச மறுரூபமாகிட துணையாக வாருமே. என் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே என் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே என் துணையாக வாருமே. கனிந்தொருகும் அன்பில் கரையேற்றம் பெறவே துணையாக வாருமே. என் துணையாக வாருமே. கருணை கண் கொண்டு என் கதியே என்னோடு துணையாக வாருமே. என் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே என் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே என் துணையாக வாருமே. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 6, இறை வார்த்தை 20. விண் உலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள், அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை, திருடரும் கன்னமிட்டு திருடுவதில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அன்பான காலை வேளையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவர் நம்மை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகின்றார். என் மகனே மகளே, விண் உலகில் நீங்கள் செல்வத்தை சேர்த்து வையுங்கள், ஏனென்றால் அங்கு பூச்சியோ துருவோ இருப்பது இல்லை, அதை ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வார். ஆனால் மண் உலகில் உங்களுடைய செல்வங்களை நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய வேளையிலே அதை திருடர்கள் கொள்ளையிட்டுக் கொள்வார்கள், அல்லது நீங்கள் சேமித்து வைக்கக்கூடிய இடத்திலிருந்து அரசாங்கம் அதை எடுத்துவிடும். மற்றவர்களுக்கு நீங்கள் கடன் கொடுக்கக்கூடிய வேளையிலே அவர்கள் அதை திருப்ப கொடுக்காமல் இருந்து விடுவார்கள், உங்களை ஏமாற்றி விடுவார்கள். இவை அனைத்தும் இந்த உலகபூர்வமான ஒரு செல்வமாய் இருக்கின்றது. ஆனால் உங்களுடைய ஆத்தும செல்வத்தை நீங்கள் விண்ணகத்தில் சேர்த்து வைப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அவ்வாறு முயற்சி செய்து நீங்கள் வாழக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தை கருத்தாய் பாதுகாப்பார். நீங்கள் செய்கின்ற எல்லா செயல்களிலும் நீங்கள் வெற்றி அடைய முடியும். நீங்கள் போகக்கூடிய பாதைகள் பாதையும் ஆண்டவர் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்த ஒரு பாதையாய் இருக்கும். உங்களுடைய சிந்தனை முழுவதும் ஆண்டவருடைய ஆவியும் வல்லமையும் நிரம்பி இருக்கும். ஆண்டவரிடம் கேட்காமல் உங்களால் எதுவும் செய்ய முடியாது. எனவேதான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றார், மகனே மகளே, நீ இந்த உலகத்திற்கு பின்பாக ஓடிய நாட்கள் போதும், செல்வத்திற்கு பின்பாக நீ ஓடிய நாட்கள் போதும். உன்னுடைய உள்ளத்தை என்னுடைய முகத்தை நோக்கி நீ திருப்பக்கூடிய வேளையிலே நான் உன்னுடைய உள்ளத்தை பாதுகாப்பேன் என்று சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, யார் இந்த உலகத்தில் உண்மையான செல்வந்தர் என்று பார்த்தால் யாரெல்லாம் தன்னுடைய ஆத்துமாவை கருத்தாய் பாதுகாத்துக் கொள்கிறார்களோ, ஆண்டவர் கொடுத்த அந்த உயிர் மூச்சை கருத்தாய் பாதுகாத்து ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுக்கிறார்களோ, அவர்கள்தான் விண்ணகத்தில் ஒரு செல்வந்தராய் இருக்க முடியும். எனவே நம்முடைய விண்ணக தந்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய இந்த கற்பனைகளை கடைபிடித்து அதன்படி வாழ நாம் முயற்சி செய்யக்கூடிய வேளையிலே மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாய் உங்களை உருவாக்குவார்.
இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலும் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், ஒரு செல்வந்தராய் வைத்திருப்பார். அந்த ஆசீர்வாதத்தை யாரும் உங்களிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. பாருங்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்றால் என்ன தெரியுமா? ஒருவேளை நீங்கள் ஒரு வேலைக்காக விண்ணப்பித்திருக்கலாம், அந்த வேலைக்கு நேர்முக தேர்வுக்கு உங்களை கூப்பிட்டிருக்கலாம். நீங்கள் போன உடனே அந்த நேர்முக தேர்வில் வெற்றி பெற்று, அது எழுத்து பயிற்சியிலும் வெற்றி பெற்று உங்களுக்கு இந்த வேலை கொடுக்கப்படுகிறது என்றால் ஆண்டவருடைய சித்தம். அது இல்லாமல் முதல் நேர்முக தேர்விலே உங்களை வெளியே அனுப்பிவிட்டார்கள் என்றால் அது ஆண்டவருடைய சித்தமாய் இருக்காது. உங்களுக்கு ஆண்டவர் வேறு ஏதோ ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதை தான் இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகின்றார். என் மகனே, மகளே, நீ எனது சமூகத்தில் வந்து எதை செய்வதற்கு முன்பாக என்னோடு பேசி என்னோடு ஆலோசனை கேட்டு அந்த செயல்களை நீ செய்யக்கூடிய வேளையிலே நான் விண்ணகத்தில் இருந்து உன்னை உற்று நோக்கி உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டு உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரம் 13 21 இறை வார்த்தை நீங்க வாசித்து பாருங்கள். அதில் இவ்வாறு சொல்லப்பட்டு இருக்கின்றது. அறிவற்ற செல்வன் உவமை. பாருங்கள், அந்த அறிவற்ற செல்வன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவருடைய பங்கை பிரிப்பதற்காக அவரை கூப்பிடுகின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவருக்கு கப்பம் கட்டுவது கூட தெரியாது, பணத்தை கூட அவர் பார்த்தது கிடையாது. ஏனென்றால் அவருடைய உள்ளம் முழுவதும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நிரம்பி இருந்தது. ஆண்டவர் தந்தை கடவுளுடைய சரீரத்தை அவர் பெற்றிருந்தார். எனவே அவருடைய சிந்தனை முழுவதும் விண்ணகத்தை நோக்கியே இருந்தது, தந்தையை நோக்கியே இருந்தது, உலகத்தை நோக்கி இல்லாமல் இருந்தது. தந்தை கொடுத்த அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி அவர் போதித்தார். தந்தைக்கு முழுவதும் கீழ்ப்படிந்து இருந்தார். எனவே தான் அவர் முழுவதும் இந்த உலகபூர்வமான வாழ்க்கையை விட்டு ஒதுங்கி இருந்தார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரம் 15வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடுக்காதவரு எச்சரிக்கையாய் இருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்று சொல்லுகின்றார். பாருங்கள், நம்முடைய உள்ளத்தில் அந்த பேராசை வரக்கூடிய வேளையிலே அந்த பேராசை நம்மை அழித்துவிடும். ஏனென்றால் அந்த பேராசையை நிறைவேற்றுவதற்காக நாம் எதையும் செய்ய தயாராக இருப்போம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ளவும் வேண்டும். அதை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பார்த்திருக்கலாம். ஒருவேளை நாம் அப்படிப்பட்ட ஒரு மனிதராய் கூட இருக்கலாம். இந்த நாளில் ஆண்டவர் உங்களை சந்திக்கின்றார். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், மகனே, மகளே, நீ பேராசைப்பட்டது போதும். இதுவரை சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்தும் பணமும் உனக்கு போதும். இனி வாழக்கூடிய நாட்களில் விண்ணகத்தின் வாயில்களை நீ தேடக்கூடிய வேளையிலே நான் உனக்கு ஆலோசனை கர்த்தராய் இருந்து நான் உன்னை இதயத்தை பாதுகாத்து நான் உன்னை நிறை வாழ்வை நோக்கி அழைத்துச் செல்வேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். போதும் அன்பார்ந்தவர்களே, மற்றவர்களை ஏமாற்றியது போதும், பணத்தை அபகரித்தது போதும். பாருங்கள், சக்கேயுனுடைய வாழ்க்கையில் அவர் மற்றவர்களிடம் இருந்து பணத்தை அபகரித்திருந்தான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்தித்த உடனே அவன் சொல்லுகின்றான், 4 மடங்காக நான் அதை திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி. இதுதான் உண்மையான மனமாற்றம். அந்த மனமாற்றம் எனக்குள் இருக்கின்றதாம். மற்றவர்களை நான் ஏமாற்றி சொத்தை அபகரித்திருக்கிறேனாம், பணத்தை அபகரித்திருக்கிறேனாம், பொருள்களை வாங்கி இருக்கிறேனாம் என்பதை நீங்கள் அறிந்து பார்க்க வேண்டும், ஆய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் செய்த செயல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிவார். 4 சுவருக்குள் நீங்கள் செய்கின்ற தவறை ஆண்டவர் 1000 மடங்கு சூரியனை போல் ஒளிகளை படைத்த கண்களை உடைய ஆண்டவர் வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வருவார். எனவே எந்த ஒரு பேராசைக்கும் இடம் கொடுக்காதபடி நான் என்னை தயாரித்து விண்ணகத்தில் ஒரு உண்மையான ஒரு செல்வந்தராய் இருப்பேன் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 27வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. வன்முறையில் செல்வம் சேர்ப்பவர் தம் குடும்பத்திற்கு தொல்லை வருவிப்பார், கை கூலி வாங்க மறுப்பவர் நீடித்து வாழ்வார். பாருங்கள், வன்முறையில் என்றால் மற்றவர்களை கட்டாயப்படுத்தி, மற்றவர்களை ஏமாற்றி, மற்றவர்களுக்கு எதிராக நீங்கள் திட்டங்களை தீட்டி எவ்வாறு அந்த சொத்தை அபகரித்து விடலாம் என்று சொல்லி நீங்கள் அந்த திட்டத்தை நிறைவேற்றி இருக்கலாம். அவர்களுடைய எல்லாவற்றையும் அபகரித்து இருக்கலாம். சகோதரர்களுடைய சொத்துக்களை ஏமாற்றி இருக்கலாம். சகோதரருக்குள்ள நகை
நகைகளை ஏமாற்றி இருக்கலாம், பணத்தை ஏமாற்றி இருக்கலாம், கணவன் மனைவி ஏமாற்றி இருக்கலாம், மனைவி கணவனை ஏமாற்றி இருக்கலாம், பிள்ளைகள் தன்னுடைய தாய் தந்தை ஏமாற்றி இருக்கலாம், பணத்தை திருடி இருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகின்றார், வன்முறையில் செல்வம் சேர்ப்பவர்கள் தன்னுடைய குடும்பத்திற்கே தொல்லை வருவித்துக் கொள்கிறார்களாம். ஆனால் உண்மையோடும் நேர்மையோடும் இருந்து வாழ்பவர்களுடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் நிறைவாய் வந்து சேரும். ஆம் அன்பார்ந்தவர்களே, அதற்காக நாம் ஒவ்வொரு நாளும் போராடி ஆண்டுடைய சமூகத்தில் இருந்து ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் சில பாவங்கள் நம்மோடு ஒட்டி கொண்டு இருக்கின்றன. அதை அதிலிருந்து பிரித்து எடுப்பதற்கு மிகவும் சிரமம். ஏனென்றால் அந்த பாவங்கள் நம்மை முழுவதும் கட்டி வைத்திருக்கின்றன. எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் வருவோம். அவர் ஒரு ஏழ்மையாய் இந்த உலகத்தில் பிறந்து ஏழ்மையாய் வாழ்ந்து தந்தையோடு ஒன்றித்திருந்து ஆண்டவர் ஒரு சாட்சியாய் தன் தந்தைக்கு இருந்தார். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற பாத சுவடுகளை நாம் பயன்படுத்தி அதன்படி வாழ நாம் முற்பட வேண்டும். அதற்காக இந்த இறை வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் தியானிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுப்பார், அறிவாற்றலை கொடுப்பார், விண்ணக வீட்டில் உங்களை உயர்த்துவார். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த அதிகாலையிலே ஒருமனப்பட்டு நாம் ஜெபிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த விண்ணக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் இந்த உலகத்தில் வாழ்வோம். அதற்கான வரங்களை கேட்டு என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? நாம் இந்த நேரத்தில் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே, தந்தையை இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கிறோம். சுவாமி தகப்பனே, நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர். யார் உண்மையான செல்வந்தர் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றீர். எவ்வாறு விண்ணகத்தில் செல்வங்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றீர். உமது வார்த்தையின்படி ஆண்டவரே, அநேக முறை உம்மை நோக்கி இல்லாதபடி, உண்மையான செல்வத்தை சேர்த்து வைக்காதபடி, உலகபூர்வமான செல்வத்தை சேர்த்து வைத்து ஆண்டவரே என்னுடைய குடும்பத்திற்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த உலகத்திற்கு நீர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதபடி ஆண்டவரே விண்ணகத்திற்கு எதிராக நாங்கள் பாவம் செய்திருக்கின்றோம். இந்த நேரத்திலும் கூட உமது அன்பினாலும் இரக்கத்தினாலும் எங்களை தாங்கி ஆண்டவரே உமது அபிஷேக வல்லமையினால் நிரப்பி எப்படி நாங்கள் உறுதியோடும் மனசாட்சியோடும் வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்திருப்பதற்காக நன்றி. மற்றவர்களுக்கு தாங்கள் துரோகம் செய்ததற்காக ஆண்டவரே மனம் வருந்துகிறோம். சுவாமி, அநேக முறை பேராசை கொண்டு அநேக பேருடைய சொத்துக்களை ஏமாற்றி இருக்கின்றோம், பணத்தை ஏமாற்றி இருக்கின்றோம். ஆண்டவரே, மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலையை நாங்கள் அபகரித்து இருக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் திருடி இருக்கின்றோம். அதற்காக அந்த நேரத்தில் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கின்றோம். சுவாமி, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்துவீராக. அபிஷேக வல்லமை கடந்து வருவதாக. எங்களுடைய சிந்தனை, உள்ளம், நாவு, உடல் எல்லாவற்றிலும் உம்முடைய பரிசுத்த இரத்தம் ஊற்றப்பட்டு ஆண்டவரே நாங்கள் தூய்மை அடைந்து உண்மையான செல்வத்தை சேர்க்கக்கூடிய பிள்ளைகளாய் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் ஆண்டவரை நாங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 16வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, பெரும் செல்வமும் அதனோடு கவலையும் இருப்பதை விட சிறு தொகையும் அதனோடு ஆண்டவருடைய கொள்ளும் அச்சமும் இருப்பதே மேல் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றதே. ஆம் தகப்பனே, எங்களுக்கு பெரும் செல்வம் வேண்டாம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுக்கு கவலையும் வேண்டாம் சுவாமி. நீர் மட்டும் போதும் தகப்பனே. நீர் எங்களோடு கூட இருந்தால் மட்டும் போதும். நீர் எங்களை ஆசீர்வதித்தால் மட்டும் போதும். நீர் எங்களோடு தங்கியிருந்தால் மட்டும் போதும். ஆண்டவரே, எல்லாவித வல்லமையும் ஆற்றலையும் நாங்கள் பெற்றுக் கொள்வோம். ஆண்டவரே, வரக்கூடிய நாட்களில் எப்பொழுதும் விண்ணகத்தை தேடக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றுவீராக. அந்த விண்ணக வீட்டிற்கு ஆண்டவரே எங்கள் கடந்து வர எங்களை நீர் தைரியப்படுத்தும், பலப்படுத்தும். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். பாவமன்னிப்பு நிச்சயத்தை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட தகப்பனே, நீர் எங்களை விட்டு பிரியவில்லை என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம். எங்கள் நடுவில் இருந்து எங்களுடைய கூக்குரலை கேட்டு எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஏனென்றால் உம்மை தவிர எங்களுக்கு வேறு யாரும் இந்த உலகத்தில் கிடையாது சுவாமி. எங்களை விட்டு நீர் பிரிந்து போய்விடாதபடி, ஆண்டவருடைய பாவம் அதற்கு தடையாய் இருந்து விடாதபடி ஒவ்வொரு நாளும் உமது முன்பாக ஓடி வந்து ஜெபிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை தாரும் தகப்பனே. இந்த நேரத்தில் நீர் அதை தந்திருப்பதற்காக நன்றி. எங்களை பலப்படுத்தி இருப்பதற்காக நன்றி. மன கவலை எடுத்து மாற்றியிருப்பதற்காக நன்றி. உண்மையான ஒரு செல்வந்தராய் எங்களை மாற்றியிருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் நல்ல தந்தையே,
ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவை, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு விண்ணக வீட்டில் நமக்காக செல்வம் சேர்த்து வைத்திருக்கின்றார். அந்த செல்வத்தை நாம் பெற்றுக்கொள்ள அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்று அதை குடும்பத்தோடு பகிர்ந்து கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து உங்களை ஒரு உண்மையான செல்வந்தராக உருமாற்றுவாராக. ஆமென்.